இன்னைக்கு ஃபுல்லா என் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். 10 நாள் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஆனா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கா கோல்டு, ஃபீவர்னு வந்துட்டு இருந்தனால வெளில எங்கேயும் போல. அதனால ஒரு டே பிளான் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லா என் பசங்கள கூட்டிட்டு ஷாப்பிங்கு, அப்புறம் வெளில போய் சாப்பிடுறதுன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். டாய்ஸ்லாம் காலையிலேயே வாங்கி கொடுத்துட்டு லஞ்சுக்கு மால் வந்திருந்தோம். இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எப்போவாவது ரொம்ப ரேரா தான் என் பசங்களுக்கு கொடுப்பேன். அப்புறம் அங்கேயே நிறைய கேம்ஸ் இருக்கும்ல, விளையாட விட்டாச்சு. அவங்கள விளையாட விட்டுற சாக்குல நாங்களுமே மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருந்தோம். அன்னைக்கு ஃபுல் டேவுமே ரொம்ப ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்கூல் லீவ் விட்டதுல இருந்து எங்கேயாவது ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டே இருந்தான். நான் அதுக்கான சந்தர்ப்பம் அமையல. அதனாலேயே இந்த கேம்ஸ் டாய்ஸ்லாம் ஜராருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால அதை நல்லா விளையாட விட்டு கூட்டிட்டு வந்தாச்சு. லஞ்ச் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா ஈவினிங்ல ஹலோ கார்னிவல் வந்திருந்தோம். மாதிரி தமுக்கம்ல தான் நடந்துட்டு இருக்கு. குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய ஷோஸ் டான்ஸ்னு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. மதியம் 3 மணில இருந்து நைட்டு 10 மணி வரை தான். இன்னைக்கு மட்டும் தான், மிஸ் பண்ணிட்டாம போயிட்டு வாங்க. அலக்கு மாதிரி ஐதான் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஐதானுக்கு நல்லா ஓடணும், ஆடணும். குட்டி குஞ்சனுக்கு அவ்வளோ சேட்டை, எங்க கூட்டிட்டு போனாலும் சமாளிக்க முடியாது. ஆனா இவரை ஒருத்தரை மட்டும் பார்த்து அவ்வளோ பயந்து. எனக்கு அதை பார்க்கும்போது அவரை வீட்டுக்கு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடலாமான்னு இருந்துச்சு. அந்த கேரக்டர் அங்க இருந்து நகரவும் திரும்ப ஆட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா விடல பாருங்க, திரும்ப திரும்ப வந்து அதை ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணி கடைசி அதை சக்சஸ் பண்ணிட்டு தான் அங்க இருந்து நகண்டாரு. என் பசங்க ரெண்டு விதமான அழகு. நீங்க இந்த லீவுக்கு உங்க பசங்களை எங்க கூட்டிட்டு போனீங்க?